ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போடக்கூடிய சேவிங்ஸ் வீடியோவில் மளிகை ஜாமானில் வந்து நிறைய அமௌண்ட்டு மிச்சப்படுத்தலாம் அப்படின்றது மாதிரி நான் வந்து சொல்லியிருப்பேன். அதில் வந்து நிறைய பேர் நீங்கள் எப்படி வந்து மளிகை சாமானுக்கான அந்த லிஸ்ட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, அதை வந்து வீடியோவாக போஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்கான ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னாக்க இந்த ஒரு ரெட் கலர் பக்கெட் இருக்கு இல்லையா, இதில் தான் வந்து நான் அப்பப்போ எனக்கு தேவையான மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இந்த மாதிரி பாக்ஸ்லலாம் ஃபில் பண்ணது போக பேலன்ஸ் இருக்கக்கூடியதை வந்து கிளிப் போட்டு அதில் வச்சுருவேன். ஃபஸ்ட்டு அதை தான் எடுத்து என்னென்ன எனக்கு பேலன்ஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு அந்தந்த பாக்ஸில் வந்து கொட்டி வச்சுப்பேன். வச்சுட்டு அதுக்கு போக பேலன்ஸ் நான் என்னென்ன வாங்கணும், இந்த மந்த்துக்கு வந்து நான் என்ன திங்ஸ் வாங்கணும் அப்படின்றது மாதிரி ஒரு நோட் பேடில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டே வருவேன். இது வந்து அஞ்சரை பெட்டியில் வந்து தேவையான அந்த மளிகை சாமான்லாம் வந்து அரவை சாமான்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் வந்து ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். எப்பயுமே வந்து நடுப்பகுதியில் வந்து சோம்பு வச்சுட்டு சோம்புக்கு கீழே ஒரு ரூபா நோட்டு வைக்கிறது வந்து என்னுடைய பழக்கம். இதில் நீங்களும் இது மாதிரி வந்து ஃபாலோ எத்தனை பேர் பண்ணுறீங்க அப்படின்றத வந்து சொல்லுங்கள். ரொம்ப நல்லதுன்றது மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். இப்போ இதில் எல்லாம் வந்துட்டு என்னெல்லாம் வந்து ஃபில் பண்ணி வைக்கிறேனோ அது போக எனக்கு என்ன தேவை, இப்போ இந்த 1 மந்த் ஓட்டுறதுக்கு இல்லை ஒரு 2 மாதம் ஓட்டுறதுக்கு எனக்கு என்ன தேவை அப்படின்றது மாதிரி வாங்கி வச்சுப்பேன். இதில் வந்து சீரகம், மிளகு இதெல்லாம் வந்து இந்த மாதிரி தனித்தனியாக முழு இதாகவும் கொட்டி வச்சுக்கிறது போக இன்னொரு பேக்கெட் எக்ஸ்ட்ராவாக வாங்கி அதை வந்து நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணியும் வச்சுப்பேன். நம்ம கடையில் விற்கிறது மாதிரி ரெடியாக இருக்கக்கூடிய அந்த பொடி வந்து வாங்க மாட்டேன். முடிஞ்ச மட்டும் வீட்டில் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், எல்லா வகையான பொடியுமே வந்து எப்படி வந்து வீட்டிலேயே அரைச்சி வச்சுக்கலாம் அப்படின்றது மாதிரி தான் நான் வந்து செஞ்சு வச்சுப்பேன். இப்போ இதெல்லாம் வந்து ஃபில் பண்ணியாச்சு. இது போக மளிகை சாமானோ இல்லை வந்துட்டு ஒரு பருப்பு வகைகள், உப்பு இந்த மாதிரி என்னென்ன தேவைன்றதை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிவிடுவேன். பண்ணிவிட்டு அதன்படி தான் நான் வந்து வாங்குவேன். இந்த கிளிப்பு பார்த்திங்கனாக்கா நமக்கு பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த மளிகை சாமானை அந்த ஒரு பேக்கெட்லேயே வச்சு கிளிப் போட்டு வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்பவே வந்து நமக்கு ஈஸியாகவும் இருக்கும். இதுக்கான பர்ச்சேஸ் லிங்க்கும் வந்து நான் மேலே கொடுக்குறேன்.